ஹாய்! இது டே 1ஓட வெயிட்டு 86 அப்போ நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். டே 3 84. பாருங்கள், எனக்கு வயிறு வந்து ரொம்ப தொப்பை போட்டிருக்கு. ப்ளஸ் கை வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டு. நான் குண்டானதுனாலேயே என்னோடய கழுத்துலாம் வந்து ரொம்ப டார்க் நெக் ஆகிடுச்சு. அது நான் டாக்டர்கிட்டே கேட்டிருக்கேன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் தான் அந்த டார்க் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணும் போதுமே சரி, எனக்கு அந்த டார்க்காக இருந்ததுலாம் நார்மலாகிடுச்சு. திருப்பி அகைன் நான் வெயிட் கெயின் பண்ணேன்னா நெக் வந்து ரொம்ப டார்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபீச்சர்ஸே சரியாகவே இல்லை. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணலாம் யோசித்தேன். திருப்பியும் வெயிட் லாஸ் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த 2026 வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் யோசித்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் விட்டுடுறேன். பட் இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதால தான் நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் மேபி யூஸ் ஆகும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, முடியல சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். நானுமே ரொம்ப ஃபுட்டி. இப்போ எனக்கு வந்து ஃபுட்டுனா எவ்வளோ பிடிக்குன்னா, ஃபுட்டு தான் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதே சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்கிற ஆள்னாலாம். ஸோ அதனாலவே எனக்கு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மார்னிங் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு உப்புமா தான். நான் ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்புறமா ஜூஸ் ஒன்று குடிப்பேன் எப்போவுமே. அது வந்து டீடாக்ஸிஃபை ஜூஸ் தான். அதுவும் கூட கொஞ்சம் நட்ஸும் எடுத்து குடிச்சிக்குவேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல தான். இப்போ குடிக்கும்போது பிடிக்கல தான். இந்த ஜூஸ் குடிக்கும்போது முடியலைன்னு இருக்கும். என்ன வேணும், அது குடிக்கும்போதே கொஞ்சம் இது இருக்கும்ல, ட்ரை கிரேப்ஸ் அது மாதிரி ஒன்று வாயில் போட்டுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு. ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம உடம்பு க்ளீனாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பாருங்கள், இது வந்து கோஸ் கூட்டு, கீரை, முட்டை, அதில் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதப்போ பொட்டேட்டோ தான் ஒரு நான்வெஜ் மாதிரி. பொட்டேட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணால் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் டயட் இருக்கிறதுனால எல்லாமே ஆயில் கம்மி பண்ணி தான் எடுத்துக்கிறேன். நீங்களுமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காம நாளைக்கு பண்ணுவோம் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோம்பேறி நம்பர் 1 சோம்பேறி நான் தான். என்னாலே முடியுதில்ல. நானே ஒரு ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐஸு, சாக்லேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஈவினிங் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஜிம் போயாச்சு. ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து டின்னருக்கு வந்து இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி 3 டேஸ் இல்லை நான்வெஜ்ஜு. ஸோ அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து மதியானம் செஞ்சாங்க அந்த பொட்டேட்டோ சாப்பிட்டு தோசை ஒன்று. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.